தமிழ்மதி நண்பர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். நாம் இப்போ நாப்தலின் பால்ஸ் நமக்கு எவ்வளோ தீங்கு செய்யறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நமது புத்தக அலமாரி, பழைய சூட்கேஸ்கள், பாட்டியின் பீரோ, மடித்து வைக்கப்பட்ட கம்பளி இவற்றை திறந்தவுடன் நமது நாசையில் அடிக்கும் வாசனை நம்மை பல பழைய நினைவுகளுக்கு கடத்தி செல்லுமே. நாப்தலின் உருண்டைகள். கிராமங்களில் பாச்சை உருண்டை அல்லது பூச்சி உருண்டை என்றால் புரியும். பீரோவில் வைத்தால் கற்பூரம் போல காற்றில் கரைந்துவிடும் சிறிய வெண்மையான நாப்தலின் உருண்டைகள் பார்க்க சாதுவாக இருப்பது போலிருந்தாலும் உண்மையில் அவ்வளவு சாது கிடையாது. ஆரம்ப நாட்களில் பாம்பு, பல்லி, எலி, வௌவால் ஆகியவற்றை விரட்ட பயன்படுத்தப்பட்ட இந்த பூச்சி உருண்டைகள் நாளடைவில் மனிதர்கள் அன்றாட வாழ்வில் உபயோகிக்கும் பொருளாக மாறிவிட்டது. அதிலும் தனது படுக்கை அறையை குளுமைப்படுத்த ஏசியை பொருத்தி படுக்கையறை ஜன்னல்களை மனிதன் அடைத்த போது காற்றோட்டமில்லாத அறைகளில் இருந்த அலமாரிகளில் தனது விலை உயர்ந்த உடைமைகளையும் பூச்சி புஞ்சையிலிருந்து காக்கும் நிலை மனிதனுக்கு ஏற்பட்டது. அப்படி வீட்டிற்குள் நுழைந்த பூச்சி உருண்டைகள் தான் அலமாரிகளிலும் பீரோக்களிலும் சூட்கேஸ்களிலும் அடைக்கலம் பெற்று பின்பு கழிவறைகள், வாஷ்பேஷன்கள், சமையலை சிங்குகள் என நமது வீடுகளில் ஓர் அங்கமாகவே மாறிவிட்டன. திடப்பொருளாக இருக்கும் நாப்தலின் காற்றில் கலக்கும் போது இதிலிருந்து வெளிவரும் வாசனை கலந்த வாயு சிறிய ஜீவன்களை சத்தமே இல்லாமல் கொள்கிறது. சிறிய உருவம் கொண்ட பூச்சிகளை மட்டும்தான் இது கொள்ளும், நம்மை எதுவும் செய்யாது என்ற எண்ணிய மனிதன் அதனை டன் கணக்கில் உற்பத்தி செய்தான். வீட்டிலும் காற்றிலும் கலக்கவிட தனது வேலையை இப்போது மனிதர்களிடையேயும் காட்டி வருகின்றன இந்த வெள்ளை நிற பூச்சி உருண்டைகள். முதலில் முகர்ந்து பார்த்தால் நன்றாக இருக்கும் இந்த நாப்தலின் உருண்டைகளை நன்றாக முகர்ந்தால் தலைவலி, தலை சுற்றல் ஏற்படலாம். ஒரு நாளில் 19 மைக்ரோகிராம் அளவு நாப்தலின் கலந்த காற்றை சுவாசிப்பது என்பது 0.002 மைக்ரோகிராம் அளவு நாப்தலினை உட்கொள்வதற்கு சமம் என்கிறது ஆய்வு முடிவுகள். இந்த அளவுகள் அனைத்தும் மனிதர்களில் பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்பது போல தோன்றினாலும் வருடக்கணக்கில் இது தொடரும் போது அச்சமூட்டும் பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. காற்றில் கலந்த நாப்தலின் சிலருக்கு தலைவலி, தலைச்சுற்றல் மட்டுமின்றி வாந்தி, வயிற்றுவலி ஆகியவற்றை ஏற்படுத்தக்கூடும் என்றாலும் சுவாசத்தில் அதிக அளவு இருந்தாலோ அல்லது எதிர்பாராமல் அவற்றை விழுங்கும் போதோ ஆல்பா நாப்தால் என மாற்றமடையும் நாப்தலின் உருண்டைகள் 2 வகையான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. ஒன்று, சுவாச பாதைகளில் அலர்ச்சி, வீக்கம், அதன் காரணமாக ஏற்படும் அலர்ஜி, ஆஸ்துமா, சைனஸ். அடுத்து, சுவாசத்திலிருந்து இரத்தத்தில் கலக்கும் இந்த ரசாயனங்கள் நேரடியாக இரத்த அணுக்களை பாதித்து இரத்த சோகையை ஏற்படுத்துவதுடன் அதன் காரணமாக கல்லீரல் மற்றும் சிறுநீரக பாதிப்புகளையும் ஏற்படுத்துகிறது. குழந்தையை பொருத்தும் துணியில் நாப்தலின் வாசனை இருந்தாலே குழந்தைகளுக்கு அது இரத்த சோகை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கிறது என்பது புரிகிறதல்லவா? ஆனால் அதைவிட இந்த ஆல்பா நாப்தால் குரோமசோம்களிலும் பிறழ்வுகளை உண்டாக்கி செல்களின் வடிவமைப்பையே மாற்றி புற்றுநோய்களை உண்டாக்கக்கூடிய கார்சினோஜென்களாக உருவெடுப்பதுடன் இரத்த புற்றுநோய்களில் ஒன்றான லிம்போமாவை குழந்தைகளில் இவை ஏற்படுத்துகின்றன என்கிற சமீபத்திய ஆய்வு முடிவுகள். எனவே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்களில் மனம் கவரும் வாசனையுடன் பார்க்க அழகாக இருக்கும் இந்த வெண்மையான உருண்டைகளை கண்டால் கண்களை திருப்பிக் கொண்டு வேப்பங்கொழுந்து, கிராம்பு, யூகலிப்டஸ், லெமன் கிராஸ் போன்றவற்றை பயன்படுத்தி நமது அடுத்த தலைமுறையை காப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.